அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்து அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தை நாம் படித்து வருகின்றோம். கடைசியாக நாங்கள் பாபு பிர்ரில் வாலிதைன் பாத மௌத்திஹிமா, பெற்றோர்கள் மரணித்த பிறகு பிள்ளைகள் அவர்களுக்கு செய்கிற உபகாரம், பெற்றோர்கள் மரணித்த பின்னாடி பிள்ளைகள் அவங்களுக்கு செய்கிற உபகாரம் சம்பந்தமாக பார்த்தோம். இப்ப 27வது ஹதீஸ் சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதினுடைய 27வது ஹதீஸ், அல் அதபுல் முஃப்ரதினுடைய 36வது ஹதீஸ். அப்புறம் சென்ற வாரம் அதை படித்தோம். அன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ترفع للميت بعد موته درجته فيقول أي رب أي شيء هذه فيقال ولدك استغفر لك. இந்த ஹதீஸோட தான் முடிச்சோம். இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, துர்ஃபஉ லில்-மய்யித் பஅத மௌத்திஹி, ஒரு மரணித்த ஒருவர் அவர் வஃபாத்தான பின்னால அவருடைய தரஜா சொர்க்கத்துல உயர்ந்து கொண்டே இருக்கும். ஐரப் ஐஷையின் ஹாதிஹி, இப்படி அவர் செய்யாத நன்மையெல்லாம் இவருக்கு வருது அப்படின்னு சொல்லி இது எப்படி சாத்தியம் என்னன்னு சொல்லி அவர் கேட்பார். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், வலதுக்க இஸ்தக்ஃபர் லக, உங்களோட வாப்பா, உங்களோட மகன், வலதுக்கண்டா உங்களோட மகன் உங்களுக்காக சேவா செய்யார். மகன் யாருக்க வேண்டி? வலத் மகன், வாலித் வாப்பா. வலதுனா வலதுனா மகன், வாலிதுனா வாப்பா. வலதுக்க இஸ்தக்ஃபர் லக், உங்களுடைய மகன் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார். அப்ப ஒரு வாப்பா மரணிச்சா பிள்ளை இஸ்திக்ஃபார் செஞ்சா அந்த நன்மை போகும். இஸ்திக்ஃபார் என்பது அப்ப அந்த துஆவுல 3 தானே மட்டிட்டு வருது, 3 விஷயம் மட்டிட்டு வருது. பின்னால் வரும் ஹதீஸ் வலதும் சாலின் எது வலதும், துஆ செய்யக்கூடிய பிள்ளை அப்படித்தானே வருது. அப்ப இஸ்திக்ஃபார் என்ற மேலதிகமா கொண்டு வருது. இஸ்திக்ஃபார் என்பது துஆவுக்குள்ள வந்துடும். யாரெல்லாம் இந்த தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எப்படி இஸ்திக்ஃபார் செய்யறது? எப்படி இஸ்திக்ஃபார் செய்யறதுன்னா, யாரெல்லாம் என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அப்ப யாரெல்லாம் சொர்க்கத்துல தரஜா உயர்த்து, இப்படி நம்ம தரஜா உயர்த்துங்கிறது அது இஸ்திக்ஃபார் அல்ல, அது துஆ. இது இஸ்திக்ஃபார் ஆன துஆ. புரியுதா? இந்த ஹதீஸ் நம்ம கடைசியாக பார்த்தோம். அப்ப மரணித்த பெற்றோர்கள் இருந்தா அவங்களுக்காக நம்ம இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஹதீஸை பாருங்க. حديث الليل قال حدثنا موسى قال حدثنا سلام ابن أبي مطيع عن غالب قال محمد بن سيرين قال حدثنا موسى قال حدثنا سلام ابن أبي مطيع عن غالب قال محمد بن سيرين كنا عند أبي هريرة ليلة فقال اللهم اغفر لأبي هريرة ولأمي ولمن استغفر لهما قال لمحمد فنحن نستغفر لهما حتى ندخل في دعوة أبي هريرة. இது ஒரு அசர். இதுல பாருங்க, சல்லாம் இப்னு அபி முத்தி அவர் அன் காலிப் قال محمد بن سيرين, முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குன்னா இந்த அபி ஹுரைரா லைலத்தன், ஒரு நாள் இரவு நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தோம். ஃபகால அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபீ ஹுரைரா, அவர் என்ன சொன்னாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவை மன்னித்து விடுவாயாக சொல்லி போட்டு, வலி உம்மி, என்னுடைய தாயையும் நீ மன்னிப்பாயாக. அபூ ஹுரைரா தான் சொல்றாரு ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவை மன்னிப்பாயாக, என்னன்னு சொல்லாம பேரை சொல்லி சொல்றாரு. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி நான் தப்பு கிடையாது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபீ ஹுரைரத, அபூ ஹுரைராவை நீ மன்னிப்பாயாக, வலி உம்மி, என்னுடைய தாயை நீ மன்னிப்பாயாக. அதே மாதிரி வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுமா, அந்த 2 பேருக்காகவும், எனக்காகவும்
என் தாய்க்காகவும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களையும் நீ மன்னிப்பாயாக. இது ஒரு சஹாபிய துவா. அப்ப இன்னொரு ஆளுடைய பெற்றோருக்காக அல்லது உறவினர்களுக்காக நாம துவா கேட்கலாம். அது குர்ஆன்ல நேரடியா வருது. வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலுன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன, அது எல்லாருமே தெரிஞ்சதுதான். அப்ப தாராளமா துவா கேட்கலாம். இப்ப நமக்கு முன்னோர்கள் யாரு? எந்த வாப்பா அம்மாவே நமக்கு முன்னோர் தான். நல்ல ஈமான்ல இருந்தார். சபகுன பில் ஈமான், அதுக்கு காலம் வரையறுக்கப்படலை. அப்ப முன்னோர்கள் சொல்லும் பொழுது வாப்பா அம்மாக்கா வேண்டி துவா கேட்கிறது, அது மாதிரி எங்களோட உஸ்தாதுமார்களுக்கு துவா கேட்கிறது, மரணித்த எங்களோட நண்பர்களுக்காக துவா கேட்கிறது, மரணித்த உறவினர்களுக்காக துவா கேட்கிறது, இமாம்களுக்காக, பெரிய பெரிய இமாம்கள், இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் ரலியல்லாஹு அஜ்மஈன், அல்லாஹ் இவர்களை புரிந்து கொள்வானாக. இந்த இமாம்களுக்காக துவா செய்யறது. சஹாபாக்கள் அதை விட மேன்மையானவர்கள், இவங்களுக்கு எல்லாம் துவா செய்யணும். இன்றைக்கு அது மாறி போகுது. புரியுதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அவங்களுக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்ல மக்கள் யாரு, உண்மையான மூமின்கள் யாருன்னா முன் சென்றவங்களுக்கு துவா செய்யக்கூடியவங்க. இன்றைக்கு அது துவா செய்யறத விடு, உள்ள அல்லாஹ் மன்னிச்ச குற்றம் குறைகளை பேசுற ஒரு நிலைக்கு வந்து இருக்கிறோம். என்ன காரணம்னா அது இமாம்கள்ல கையை வச்சு அப்படி சஹாபாக்கள்ல கையை வச்சுட்டாங்க, சர்வசாதாரணமாகிவிட்டது. அப்ப எனவே பாருங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லி அபீ ஹுரைரா வ லி உம்மி, யா அல்லாஹ் அபூ ஹுரைரா மன்னித்து விடு, என்னுடைய தாயை மன்னித்து விடு, யாரெல்லாம் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். இப்ப இதை பார்த்து முஹம்மது இப்னு சீரின் மிகப்பெரிய ஒரு அறிஞர் தானே, அபூ ஹுரைரா ஒரு சஹாபி தானே ரலியல்லாஹு அன்ஹு. قال لي முஹம்மத், இப்ப முஹம்மத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க எப்படின்றால், காலிப் சொல்றாரு, காலலி எனக்கு சொன்னார் முஹம்மத், முஹம்மதுனா யார், முஹம்மது இப்னு சீரின் சொல்றாரு, ஃபனஹ்னு நஸ்தக்ஃபிர் லஹுமா, நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தாய்க்காகவும் நாங்க இஸ்திக்ஃபார் செய்வோம். ஏன் இஸ்திக்ஃபார் செய்வோம்? ஹத்தா நதுகுல ஃபீ தஅவத்தி அபீ ஹுரைரா, நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆவுக்குள்ள நாங்க வந்து சேர்ந்து கொள்வதற்காக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்கனே, எனக்கும் என்னுடைய தாய்க்கும் துஆ செய்றவங்களே அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. இப்ப நாங்க துஆ செஞ்சா எங்கட பாவம் மன்னிக்கப்படும். அதனால நாங்க அவங்களுக்காக அவங்களோட தாய்க்காக நாங்க துஆ செஞ்சோம்னு சொல்றாங்க. நம்மள மாதிரி ஆக்களா இருந்தா அபூ ஹுரைரா என்ன நீங்க அப்படி எல்லாம் செய்றீங்க, இது விதத்து கூடாது, மனதா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹைர், நான் ஏன் அதை சொல்றேன்டா, அந்த சஹாபிய ஒரு தாபிக்கு புரிஞ்சு கொண்ட விதம் தான் அது. அவர் சொல்றாருண்டா அவருடைய துஆக்குள்ள நானும் ஒரு ஆளா ஆகணுமேங்கிறது தான் அவர் பார்த்தாரே தவிர, அதப்படி நீங்க உங்களுக்கு துவா செஞ்சு இம்மாவுக்கு துவா செஞ்சு போட்டு உங்க ரெண்டு பேருக்காக துவா செய்யறவங்களுக்காக நீங்க துவா செய்றீங்க அப்படின்னு யோசிக்கல. அந்த சஹாபியினுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில வளர்ந்த குர்ஆனால சிறப்பிக்கப்பட்ட அனைத்து சஹாபாக்களுமே, அல்லாஹ்வுடைய அந்த ரிதுவான பெற்ற சஹாபாக்கள், பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள், அவர்களுடைய பிரார்த்தனையில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்காதான்னு பாத்துட்டீங்க. அதுதான் சஹாபாக்களை தாபிகள் புரிஞ்சு கொண்ட மெத்தட். அவங்களோட பிரார்த்தனையில் எங்களுக்கு இடம் கிடைக்காதா? புரியுது உங்களுக்கு? அது ஏன்டா அதைத்தான் அவருடைய மாணவர்களுக்கு தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. காலலி முஹம்மத் அந்த ரெண்டு பேருக்காக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வோம். ஹத்தா நதுகுல ஃபீ தஅவத்தி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாவத்தில். ஏன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நிறைய ஹதீஸ் வந்திருக்குது. அவர்கள் ஹதீஸ்ல சஹாபாக்கள் பெரிய முஹத்தீஸ், அவர்களை பத்தி நிறைய ஹதீஸ் வந்திருக்குது. அவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் மனசக்தி கூடிச்சுது, அவங்க ஹதீஸ் அறிவிக்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஹதீஸ் எது, அதே மாதிரி அவர்கள் அவருடைய தாயை பத்தி உள்ள ஹதீஸ், அவர்கள் தாய்க்கு எவ்வளவு உபகாரம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க டாக்டர், எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது பாருங்க. அபூ ஹுரைராவை எப்படி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அவர் புரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயம், நாங்க இந்த தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்பை, அதாவது மரணித்த பின்னால் பெற்றோருக்கு உபகாரம் செய்யற இந்த தலைப்புக்கு இல்ல, அதாவது பெற்றோருக்காக இஸ்திக்ஃபார் செய்யறாங்க யார், உம்மாக்காக யார் செய்யறாங்க, அபூ ஹுரைரா தான் செய்யறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு பாடத்தையும் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, படித்துக் கொள்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அதுல இருந்து ஒரு பாடத்தை படித்து கொள்கிறார்கள். அப்ப அந்த சபையில இருந்து அந்த சஹாபாக்கள் அந்த பாடத்தை படித்து கொள்கிறார்கள். அடுத்த ஹதீஸ பாருங்க. ஹதீஸ்
قال حدثنا أبو الربيع قال حدثنا إسماعيل بن جعفر قال أخبرنا العلاء عن أبيه عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا مات العبد انقطع عنه عمله إلا من ثلاث. انقطع عمله வேற அறிவிப்புகள்ல انقطع عنه عمله إلا من ثلاث. صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. இந்த ஹதீஸ் பல கிரந்தங்கள்ல வருது. இப்ப பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا مات العبد, ஒரு அடியான் மரணித்து விட்டால், اذا مات العبد, ஒரு அடியான் மரணித்து விட்டால், انقطع عنه عمله الا من ثلاث, அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் மூன்றை தவிர. மூன்று வழிகளால தான் அவருடைய அமல் தொடரும், அடுத்தது எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். ஒன்று சதகா ஜாரியா, நிலையான தர்மம், சதகா ஜாரியா நிலையான தர்மம். அவ் இல்ம் யுன்தஃபா பிஹி, பயனுள்ள கல்வி. மூன்றாவது அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான வலத், குழந்தை, மகன், மகள். வலதுன்னு சொன்னா மகன் மகள் எல்லாம் வந்துடும். அபுதுன்னா அமத்தும் வந்துடும். ஒரு அடியாண்டாலும் ஒரு பெண் மரணிச்சாலும் அவருடைய பிள்ளைகள் துவா கேட்கறது எல்லாமே வரும். அப்ப இது பாருங்க, இந்த ஹதீஸ இது நம்ம அடிக்கடி இந்த ஹதீஸ் கேள்விப்படுற ஹதீஸ் தான். பல பயன்களையும் இதுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கேட்டும் இருக்கிறோம் இங்க. அப்ப இதுல என்ன விஷயம்னா பாருங்க, சதகா ஜாரியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன சதகா ஜாரியான்னு அதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்முன் யுன்தஃபா தெரியும், வலத் சாலிஹ் யதுஉ லஹு. இப்ப இந்த ஹதீஸ் தலைப்புக்கு கீழே இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வலத் சாலிஹ், சாலிஹான குழந்தை, யதுஉ லஹு, பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. அப்ப அந்த பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்யும், இஸ்திக்ஃபார் செய்யும். யாருக்காக? அதுவும் என்ன செய்யும்? கபருக்குள்ள போகும், தரஜா உயரும், தரஜா உயரும். ஒரு ஒரு தாய் தந்தை மரணித்து விட்டால், தாய் தந்தை மரணித்து விட்டால் அவர்களுக்காக ஒரு பிள்ளை செய்யற மிக 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 பெரிய ஏற்றமான அமல் அத்துவா. சலஃபு சாலிஹீன்கள், அறிஞர்கள், இமாம்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னடா, நீங்க ஒரு உங்களோட தாயை தந்தையை மரணிச்சா அவங்களுக்காக நீங்க துவா செய்யறது போல வேற ஒன்றுமே என்ன ஈடாகாது. சதக்கா செய்யணும், அது கூலியில் கிடைக்கும் தான். ஆனா நீங்க கேட்கிற துவா இஹ்லாஸோடு தாய் தகப்பனுக்காக நீங்க கேட்கிற துவா என்பது அந்த பெற்றோருக்கு அது போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அவர்களோட பேரை சொல்லி சொல்லி துவாவில் அதிகமா என்ன செய்யும்? சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப நேரடியாக முன்னுக்கு பேரை சொல்லி கூப்பிடலுமா? பாபாட பேரை சொல்லி துவா கேட்க சொன்னா, வாப்பாட பேரை சொல்லி, வாப்பாட பேர் அப்துல்லாண்டா, அப்துல்லா வாங்கினேன் அப்படின்னு வாப்பா யார் சரி கூப்பிடுவோம்? அப்படி கூப்பிடலாமா? பேர் வச்சு கூப்பிடுதானே. இன்னைக்கு இமாம் புகாரி தலை போட்டிருக்கிறாங்க, பாப்போம் இமாம் புகாரி என்ன சொல்றாங்க அப்படியே பாத்துருவோம். அப்ப என்ன நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, வலத் சாலிஹ் யதுஉ லஹுண்டா ஏன் அந்த பேருன்னா, அந்த பேரை சொல்லும் பொழுது அல்லாஹ், யா அல்லாஹ் அப்துல்லா வாகியனுடைய தந்தை அப்துல்லா, என்னுடைய தந்தை அப்துல்லாவுக்கு அப்துல்லா மன்னிச்சிரு, அப்படி ஷரத்தல்ல, நான் நிபந்தனையா சொல்லல, அப்துல்லா மன்னிச்சிருன்னு சொல்லும் பொழுது அந்த தந்தையினுடைய அந்த பேரை சொல்லும் பொழுது அந்த ஒரு பேர் வந்து அந்த உணர்வோட கலக்கிறது தானே. ஒன்னு சொல்லும் பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். ரெண்டு இருக்குது. ஒன்று சும்மா பொதுவா யாழ்லா எங்க தந்தையை மன்னிச்சிருன்னு சொல்லும் பொழுது, யாழ்லா என்னுடைய அருமை தந்தை ஏன் மன்னிச்சிருன்னு சொல்றது வித்தியாசம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப யாழ்லா என்னுடைய தந்தையை மன்னிச்சிருன்னு அந்த பேரை சொல்லும் பொழுது அதை நம்முடைய உள்ளத்தோட உணர்வுகளோட கலந்து வெளியே வருது. நம்ம துவா கேட்கும் பொழுது தேவைகளை பட்டியல் போடும் பொழுது 10 கேட்டகரியில வச்சிருக்கோம். இப்ப அவசியமா எனக்கு தேவைன்னு இருக்கும். சரி, நாளைக்கு அடுத்த வாரம் கிடைச்சா போதுன்ற லெவல்ல இருக்கும். அது 3 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தா போதுன்னு இருக்கும். அப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத உடனே யாழ்லா தந்துருன்னு கேட்க மாட்டோம். அப்ப எனவே அந்த கேட்கறதிலும் பல விதம் இருக்குது, அதிலும் ஒரு விஷயத்தை கேட்கறதிலும் பல விதம் இருக்குது. யாழ்லா தந்தையை மன்னிச்சிருங்கிறதுக்கும், யாழ்லா என்னுடைய தந்தை பேரை சொல்லி இவர் யாழ்லா உனக்காக என்ன விஷயங்கள் செஞ்சாரு, ஒரு 2 அவர் செஞ்ச விஷயங்களுக்கு தானே சொல்லும் பொழுது அது நமக்கு என்ன செய்யும்? அவங்கள பத்தி உள்ள இக்ராம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கரீமான வார்த்தையை பயன்படுத்துங்க. கரீமான வார்த்தை, அல்லாஹ் கரீம் என்ன
யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். ரப்புல் கரீம், ரப்புக, அதாவது மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ரப்புக்கல் கரீம் நல்லா சொல்றாங்க. அப்ப இந்த கரீம் அல்லாஹ் அவனுக்கு ஒரு சிறப்பாக அங்க எல்லாம் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த அதே வாசகத்தை, ஆனா வித்தியாசம் இருக்குது பேருக்கும் இதுக்கும். வாசகம் என்ன, அந்த அளவு நீங்க சங்கையான வார்த்தையை சொல்லுங்க. அது நேரடியா கூப்பிடுறதிலும் சரி, பிரார்த்தனையிலும் சரி. அதுக்குதான் நான் இந்த விளக்கத்தை சொன்னேன். அடுத்த ஹதீஸை பார்ப்போம். விளக்கங்கள் இருக்குது, ஆனா நம்முடைய நோக்கம் இப்ப இந்த இடத்துல என்ன, நஷ்டப்படுத்திட்டு போறதுதான். நஸ்ன மூல வாக்கியம். பாருங்க அடுத்த ஹதீஸை பாருங்க. قال حدثنا يسرى ابن صفوان قال حدثنا محمد بن مسلم عن عمرو عن إكرمة عن ابن عباس أن رجلا قال يا رسول الله إن أمي توفيت ولم توصي أفينفعها أن أتصدق عنها قال نعم. قال نعم. இக்ரிமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு ரிவாயத் செய்றாங்க. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் வந்தார். قال يا رسول الله, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், ஆனா வசியத் செய்யல. வசியத் செய்யலனா கடைசி நேரத்துல மரண சாசனம், வசியா மரண சாசனம், வசியத் செய்யல. அனந்தர சொத்துங்கிறது வேற, வசியத்துங்கிறது வேற. எனக்கு இறுதி உபதேசம் எதுவுமே, இறுதியாக எந்த மரண சாசனம் எதுவும் சொல்ல இல்லை. இப்ப நான் அவர்களுக்காக சதகா செய்தால் அது அவர்களுக்கு பயனளிக்குமா? பெற்றோர்களுக்காக சதகா செஞ்சா அது பயனளிக்குமா பயனளிக்காதா என்ற ஹதீஸுக்கு நேரடியாக இந்த ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال نعم, ஆம். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய பேர்ல, பெற்றோர் பேர்னா அவருக்காக இந்த நன்மை அவருக்கு போகணும், ஆனா செய்யறது யாருக்காக வேண்டியணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி. இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஆனால் இந்த சதகா யாருக்கு நன்மை போறதுக்கு நம்ம செய்யறோம்? சதகா ஜாரியா என்ற தந்தையில பேர்ல அப்படின்னு செய்யறாங்க தானே. அது என்ன காரணம்டா, அல்லாஹ் அந்த கூலி அவங்களுக்கு கொடுக்கட்டும். அதாவது பாருங்க, அஃப யன்ஃபஉஹா அன் அத்தஸத்தக் அன்ஹா, நான் தர்மம் செய்தால் அவர்களுக்காக, அன்ஹா அவர்களுக்காக தர்மம், அவர்களுக்காக நான் தர்மம் செஞ்சா அவங்களுக்கு பயனளிக்குமா? இப்ப தர்மம் செஞ்சா பயனளிக்கும். அதுல ரெண்டு வகையான தர்மம் பொதுவாக. இப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பிட்டாங்க போயிடுச்சு. அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்குறீங்க, புக்ஸ், இஸ்லாமிய புத்தகங்கள், நல்ல வாசிக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள், அல்லது பள்ளி வாசல், தேவைப்பட்ட இடங்கள், அல்லது குடிநீர் வசதி, நிறைய இடங்கள்ல தண்ணீர் இல்லை, ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு இடங்களை பார்த்து அவங்க சதகா என்பது வேறு, சதகா ஜாரியா என்பது வேறு. சதகா ஜாரியாவா பயனுள்ள இடத்துல கொடுக்கிறது என்பது வேறு. இப்போ உதாரணம் வைங்களேன், ஒருவருக்கு தேவை இருக்குது, ஆனா அவரை விட தேவையான ஒருவர் இருப்பார். நீங்க அவரை முற்படுத்தும் பொழுது ஒருவருக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு டைம்ல ஒருவர் உதவி செய்யும் பொழுது அந்த சதக்கா கூடிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். அவருடைய உள்ளத்திலிருந்து வர பிரார்த்தனை ஒவ்வொரு நாள் வந்துகிட்டீங்க, அது அவருக்கு போனஸா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமா சொல்றேன், எனக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஹெல்ப் பண்றாரு, உதவி செய்யறாரு. இப்ப நான் அந்த பொருளை, இப்ப அந்த போன் வைங்களேன், இப்ப இந்த இதை பார்க்கும் பொழுது, இல்ல அவர் ஹதீஸை படிக்கும் பொழுதெல்லாம் யா அல்லாஹ் அவருக்காக ஒரு செய்யும். அது வந்து இப்ப சொல்லி கொடுத்தாலே, ஏன்னா எனக்கு அது தானா உள்ளத்துல வரும். உள்ளத்துல யா அல்லாஹ், நான் ஒரு கஷ்டப்படுவோம், எனக்கு இந்த உதவி செஞ்சாரு யா அல்லாஹ், அவரை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவரை கஷ்டத்தை நீக்கியா அல்லாஹ். ஒரு நாளைக்கு 5 முறை 10 முறையோ துவா செஞ்சுக்கிட்டே, நான் பொதுவா என்னுடைய வளமையில அப்படி இருக்கு, அல்லாஹ் கூலி தரணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். பொதுவா என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் நமக்கு ரொம்ப பெருசாகும். நம்ம கொடுக்கறது நம்மளோட பார்வையில சின்னதுதான், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில அது ரொம்ப பெருசு. அதே மாதிரி எடுக்கிறவர் எந்த ஃபீலிங் எடுப்பார் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அப்படியே அவர் சஜிதாவிலே துவா கேட்டு இருந்தா இவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான பரக்கத்துல உணர்ந்துகிட்டே இருப்பாரு. அவருக்கு எந்த துவாவால இது நடக்குன்னு தெரியாது. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா வாழ்றேன், நல்லா அல்லாஹ் எல்லாத்தையும் அள்ளித்தாரன், ஆனா நான் பெருசு அமல் செய்யறீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் அவர்கள் செய்த சில விடயங்கள் அது மறைமுகமா எங்கே அவர்களுக்காக பல கரங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, பல கரங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஆனா அவருக்கு தெரியாது. உதாரணம் சொல்லு, ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு சாப்பாடு பசியில சாப்பாடை கொடுத்து போது அவர் உள்ளத்தால் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, அது அந்த பிரார்த்தனையை நம்ம எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதே மாதிரி சதகா ஜாரியான்னு சொல்லும் பொழுது, தந்தைக்காக நான் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன் என்று சொல்லும்போது தேவையான ஒரு இடத்துல நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க, அது இருக்கிற காலம் வரைக்கும் நன்மை கிடைச்சிருக்கும் சதகா ஜாரியான பேர்ல. அதனால் பயன்படுற பல 100 பேருடைய நன்மையும் கிடைக்கும். அதன் மூலமாக யார் ஒருவர் பொறுப்பாக இருக்கிறாரே அவர் தக்குவா உள்ளவராக இருந்தால் அவர் மரணிக்கும் வரை இவருக்காக கேட்கிற பிரார்த்தனைகள் மேலதிகமாக அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை சொரிந்து கொண்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு?
அதுதான் இந்த ஹதீஸ்ல உள்ள ஒரு விஷயம். அப்ப என்னுடைய தாய் மரணித்து விட்டாங்க, என்னுடைய தாய் மரணிச்சுட்டாங்க, இப்ப நான் சதக்கா செஞ்சா பலனளிக்குமா? அப்ப தாயோட பேர்ல யாராவது மரணிச்சிருந்தா, உங்களோட தாயோ தந்தையோ, என்னுடைய தாயோ தந்தையோ, என்னுடைய உறவினர்கள்ல தாயோ தந்தையோ, யார் நமக்கு தெரிஞ்சவங்களோட யாரோ தாயோ தந்தையோ மரணிச்சா, உங்களுக்கு நல்ல வசதி இருந்தா தேடி பார்த்து தேவை உள்ளவங்களுக்கு நல்ல தர்மத்தை செய்யுங்க, சதக்கா ஜாரியாவும் கொடுங்க. அது பல்வேறு வழியில நம்ம கொடுக்கலாம் சார். அப்ப அப்படி கொடுக்கும் பொழுது சில பொழுது வந்து ஒரு ஊர்ல 15 பள்ளி இருக்கும், 15 பள்ளிக்கு சுபுக்கு போய் பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்க அடுத்த மஹல்லா ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை, வீண்விரயங்கள். பள்ளிவாசல் தான் கூட வீண்விரயங்கள் கூடாது, புரியுதா உங்களுக்கு? அப்ப தொழுகையாளிகளை உருவாக்குறதுக்கு பதிலாக பள்ளி உருவாக்கி என்ன செய்யும்? பள்ளி அல்லாஹ்வுடைய மாளிகை, அதை கட்டத்தான் வேணும், தேவையான இடத்துல கட்டத்தான் வேணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பள்ளியை கட்டுறதுக்கு சிறப்பிக்குன்னு சொல்லி ஊர் முழுக்க 55 பள்ளியை கட்டி ஒருத்தன் தொலை வரையில்லைன்னா புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க 5ஆம் முறை ஹஜ்ஜுக்கு போறதை விட நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு தர்மம் செய்யறது மிகப்பெரிய சிறந்தது. அதனால ஹஜ்ஜுடைய கடமை அல்ல, கடமையை நிவர்த்தி செஞ்சு கூட நீங்க 4 5 6 போயிட்டே இருக்கிற. ஆனா பக்கத்து வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு வசதி இல்ல, ஒரு கொம்மரு கல்யாணம் முடிக்காம இருக்கிறாங்க, அப்படி நிறைய சிக்கல்கள், ஊர்ல வறுமை, இப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னா நீங்க இன்னொரு ஆள் ஒரு மனிதருக்கு கொடுக்குறீங்க, அவரு ஃபர்லான ஹஜ்ஜ பூர்த்தி செய்யறாருன்னா அப்ப அவருடைய அந்த ஃபர்லான ஹஜ்ஜுடைய அதே கூலி இவருக்கு கிடைக்கும், இவர் செஞ்சா சுன்னத்துடைய நன்மை தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு நன்மைக்கு உதவி செஞ்சா அதே நன்மை பரிபூர்ணமா கிடைக்கும். ஒரு ஆள் கொடுக்கும்போது அவருக்கு ஃபர்லி அதே நன்மை இவருக்கு கிடைக்குது, ஃபர்லுடைய நன்மை. இவர் 2ஆம் 3ஆம் வருஷம் சுன்னத்தாக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து நான் அமல் செய்யறதா, அமலை நோக்கி போறதா, அல்லாஹ் நோக்கி போறதாங்கிற கேள்வி இங்க வரும். அமலை நோக்கி போறதா, அல்லாஹ் நோக்கி போறதா? அப்ப எனவே நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இபாதத்துடைய விஷயங்கள்ல படித்தரங்கள் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து அல்லாஹ் விருப்பப்படுற விஷயங்கள் இருக்குதானே? ஆராய்த்தல்லது யுகதி பிடி, மார்க்கத்தை பொய்ப்பிப்ப நபியை பார்த்தீரா, பதாலிக்கல்லது எது உயர்த்தி, அங்க அனாதை அவன் விரட்டுகிறாங்கிறத முதலாவது விஷயம். மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க தூண்டுவதில்லை, கொடுக்கறது இல்லை, தூண்டுறதே இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட தொழுகையாளி ஃபவாயிலுல் முஸ்லிம், அவன் தொழுகையில இருக்கிறாரு, ஆனால் அவருடைய தொழுகை வாழ்க்கையாக மாற இல்லை, ஏனைய நல்லறங்கள் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்ன அந்த தொழுகையை அவர் பராமுகமா தான் நினைக்க. எனவே அவர் கேடு உண்டாகட்டும். ஈமான், இபாதத், சமூக வாழ்வு, இந்த 3ஐயும் சேர்த்து சூரா மாவுல் அல்லாஹ் பேசுறான். அப்ப அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி ஒரு அந்த விஷயம் அங்க இருக்குது. அப்ப எனவே நம்ம வந்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பெற்றோர்களுக்கு என்ன செய்யும்? பலன் அது அளிக்கும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லுது. இது சஹீஹான ஹதீஸ். எது? அந்த வார்த்தை ஏன் வந்திருக்குதுன்னா, அந்த தாயுடைய இப்ப மரணிச்ச அனந்தர சொத்து இருக்கும், அதே மாதிரி வசியத்து வந்து செஞ்சுட்டு போகலாம், வசியத்து செஞ்சு இவருக்கு என்ன கொடுங்க அப்படி கொடுங்க. ஆனா பொருளாதாரம் மீக்குது, அவங்க வசியத்திற்கான சான்ஸ் கிடைக்கல, அவங்களுக்கு மரணிச்சுட்டாங்க. அவங்க சில நேரம் உயிரோடு இருந்திருந்தா வசதி செஞ்சிருப்பாங்க, நான் வந்து சதக்கா தர்மம் அவங்களோட பேர்ல செஞ்சிருப்பேன். ஆனா அந்த ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கல, அவங்க அதுக்கு முன்னாடியே மூத்தாயிட்டாங்க. இப்ப அந்த பொருளாதாரம் இருக்குது எங்களோட கையில, இதை நம்ம ஏதாவது என்ன செய்யலாம்? தர்மம் செஞ்சா கூலி கிடைக்குமா அவங்களுக்கு? அவங்க செய்யாம இப்ப நாங்க செஞ்சா அது கிடைக்குமாங்கிறது தான் நாங்க சொல்லப்படுது. இப்ப அந்த வசியத்து எந்த அளவுக்கு செய்யணும் அது ஒரு தனி சட்டம். அது மாதிரி அனந்தர சொத்து பங்கீடு அதை எப்படி வைக்கணும் அது ஒரு தனி சட்டம். அப்ப நான் அந்த தலைப்புக்குள்ள போயில விரிவா பேசணும். ஆனா இந்த இடத்துல ஏன் சொல்லப்பட்ட, அவங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தது, எங்கிட்ட இருக்குது, என்ன மகனுமா எல்லாம் ஒண்ணுதானே, பொருளாதாரம் இருந்தது. ஆனா அவங்க வசிய செஞ்சிருந்தா ஒருவேளை அவங்களுக்கு அவங்க தர்மம் செஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்க தர்மம் செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கல, மரணிச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி. இப்ப நான் வந்து கொடுக்கலாமாங்கிறத வேற அறிவிப்புகளையும் விளக்கத்திலையும் இந்த செய்தி வருது. இப்ப அடுத்த தலைப்பு பாருங்க, பாபு பிர்ரு மன்கான யஸ்ஸிலுஹு அபு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில இடையில 40 ஹதீஸ் லைஃபான் ஹதீஸ், 40 ஹதீஸ் லைஃபான் ஹதீஸ், 41 அல்-அதப் முஃப்ரதுல சஹீஹ் அல்-அதப் முஃப்ரதுல 31 ஹதீஸ். தலைப்பு என்ன சொன்னால், வாப்பா அபு, வாப்பா யாருடைய உறவை பேணினாரோ, அவருடைய பாப்பா யாரோட உறவை பேணினாரோ, யாரோட அன்பா இருந்தாரோ அவருக்கு உபகாரம் செய்வது. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாப்பா வந்து யாரை நேசித்தாரோ, பாப்பா யாரோடு சேர்ந்து வாழ்ந்தாரோ அவரோடு நல்ல முறையில் நடப்பது என்பதும் நீங்க உங்களோட பாப்பாக்கு செய்யற உபகாரம். அதான் நம்ம புகாரி தலைப்பா போட்டிக்கிறாங்க. நல்லதா? சரி.
பாருங்க قال حدثنا عبد الله بن يزيد قال حدثنا حيوة قال حدثني ابو عثمان الوليد بن ابي الوليد عن عبد الله بن دينار عن ابن عمر عن ابن عمر عن الرسول صلى الله عليه وسلم قال ان ابر البر ان يصل الرجل اهل ود ابيه. خير. عبد الله بن دينار عن ابن عمر அறிவிக்கிறாங்க عن الرسول صلى الله عليه وسلم قال பிர்ல மிகப்பெரிய பிர் இன் அபர்ரல் பிர்ரி. இதுல ஒரு ஹதீஸ் தான் வருது இந்த தலைப்புக்குள்ள. சரியான ஒரு ஹதீஸ். அப்ப இன் அபர்ரல் பிர்ரி, பிர்ல மிகப்பெரிய பிர். பிர்னா என்ன? பிர்ருல் வாலிதை, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. அபர்னா பிர்ரிலே மிகப்பெரிய பிர் என்ன தெரியுமா? நன்மைகளில் மிகப்பெரிய நன்மை, உபகாரத்தில் மிகப்பெரிய உபகாரம். ஒரு மனிதர் அஹ்ல உத்தி அபி, வாப்பா யாரோடு சேர்ந்து வாழ்ந்தாரோ வாப்பாவுடைய பாசத்துக்குரியவரை சேர்ந்து வாழ்வது. வாப்பா அவருக்கு நண்பர் ஒருவர் இருந்தார், வாப்பா மூத்த ஆயிட்டாங்க. இப்ப அந்த நண்பரை நீங்க கண்ணியப்படுத்துறது, அவங்களோட சேர்ந்து வாழ்றது என்பது வாப்பாவுக்கு உபகாரம் செய்யற மாதிரி. ஏன்னா வாப்பா உயிரோட இருந்தா அவருடைய நண்பரை கண்ணியப்படுத்துறதை பார்த்து சந்தோஷப்படுவார் தானே, புரியுதா? அப்ப அதனால அதே மாதிரி அவர் மரணிச்சா கூட அந்த நன்றி கெட்டதனமா செயல்படக்கூடாது. அப்ப ஒரு மனிதர் இதுவும் மிகப்பெரிய உபகாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உபகாரங்கள்ல மிகப்பெரிய உபகாரமா சொன்னாங்க. ஏன்னா ஒரு மனிதர் இப்ப வாப்பாக்கு 10 நண்பர்கள், நல்ல நண்பர்கள், ஈமானிய நண்பர்கள், அது மாதிரி பெண் பிள்ளைகள், உம்மாவுடைய உறவினர்கள், நண்பிகள் இருப்பாங்க, அப்படி வரும். இப்ப நம்ம மாறி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆண் பெண் பெண் இதெல்லாம் மஹரமி அஜ்னபி எல்லாம் பேணிக்கொள்ளணும். இந்த ஹதீஸ்ல என்னடா, இப்ப உதாரணமா வாப்பா வாப்பாக்குரிய நேசத்துக்குரியவர் இருப்பாங்க, அவங்களோட நெருங்கி பழகிற பல நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களோட கம்பெனி, அவங்க இருந்த இடம், ஊர் சார்ந்து பள்ளியில சந்திக்கிறவங்க பல நண்பர்கள் இருக்கும். இப்ப நம்ம போய் நான் இன்னாருடைய மகன் தான், நீங்க வாப்போட சேர்ந்து வாழ்ந்தீங்க, அவர் கஷ்டத்துல இருக்கும் உதவி செய்யணும். சேர்ந்து வாழடா என்ன, இது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றது, அவரை பார்த்து சிரிக்கிறது, சுகதுக்கங்களை விசாரிக்கிறது, அவருக்கு கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த பிர்ருடைய வகைகள் பிர்ருட வகைகள் தான். இப்ப பார்த்தாலே பேசுற இல்ல, கண்டா முகத்தை திருப்பிட்டு போறதுங்கிறது அது உறவை புறக்கணிக்கிறது, அது கூடாது. அப்ப எனவே நம்ம என்ன செய்யணும், வாப்பா நேசிக்கக்கூடிய வாப்பாவுடைய நெருக்கத்துக்குரியவர்களை நாம் சேர்ந்து வாழ்வது என்பது, ஒரு மனிதன் சேர்ந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு பிர், உபகாரம். அடுத்த தலை பாருங்க, பாபுன் அல்லது பாபுலா யுஸம்மி அர்-ரஜுல் அபாஹு வலா யஜ்லிஸ் கப்லஹு வலா யம்ஷி அமாமா. நம்ம புகாரி தலை போட்டீங்கன்னா பாருங்க, ஒரு மனிதர் அவருடைய பெற்றோருடைய தந்தையுடைய பெயரை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. வலா யஜ்லிஸ் கப்லஹு, அவருக்கு முன்னால உட்காரக்கூடாது. வலா யம்ஷி அமாமா, அவருக்கு முன்னால நடக்க கூடாது. இது தனி தலைப்பா போட்டோம் நம்ம புகாரி. இதுல இமாம் புகாரி இந்த தலைப்புக்குள்ள ஒரு ஹதீஸ சொல்றான் பாருங்க. 32வது ஹதீஸ், அல்-அதப் முஃபரத்ல 44வது ஹதீஸ். வடையில பாருங்க 41 44 மூணு ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். 44வது ஹதீஸ். قال حدثنا ابو الربيع عن اسماعيل بن زكريا قال حدثنا ابو الربيع عن اسماعيل بن زكريا قال حدثنا هشام بن عروه عن ابيه او غيره ان ابا هريره ابصر رجلين فقال لاحدهما ما هذا منك فقال ابي فقال لا تسمه باسمه ولا تمشي امامه ولا تجلس قبله. اذا قرودين حديث கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். ரைட், இதுல பாருங்க அல்லது முஃபரத் வச்சிருக்கவங்க கையான் உர்வா அன் கைரிஹி மட்டும் போட்டிருப்பாங்க, உர்வா அன் கைரிஹி. அப்ப அதுல ஹிஷாம் இப்னு உர்வா தான் அறிவிக்கிறார். அன் அபீஹி உர்வா இப்னு ஸுபைர், ஹிஷாம் இப்னு உர்வா அன் அபீஹி அன் உர்வா இப்னு ஸுபைர் அவ் கைரி, அல்லது வேற ஒருத்தர் தொட்டு பாப்பாவத்தை அறிவிக்கல என்றுதான் ராஜியான கருத்து என்ன, அவ் கைரிஹி வேற ஒரு ரிவாயத்தில் வித்தியாசமா வருது. ஒரு சிலர் இதை லைஃப்னு சொல்லுவாங்க, ஆனா இது சாஹிஹுல் இஸ்னாத். அப்ப ஹிஷாம் இப்னு உர்வா அன் அபீஹி அவ் கைரிஹி உர்வா இப்னு ஸுபைர் அல்லாத வேற ஒருவரை தொட்டு என்று வரும். நம்ம இதுல பாருங்க, அன் அபா ஹுரைரா விஷயத்துக்கு வரும். அன் அபா ஹுரைரா அபுஸர ரஜுலைன்,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரை பார்த்தாங்க, ரெண்டு மனிதரை பார்த்தாங்க. ஃபகால யஹதீமா, அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க, மா ஹாதா மின்க, இவர் உங்களை சார்ந்தவர் அல்லவா அப்படின்னு கேட்டார். அப்ப ஃபகால அபி, இது என் வாப்பா அப்படின்னு சொன்னார், என்னுடைய வாப்பான்னு சொன்னார். அபூ ஹுரைரா ரெண்டு பேரை பாக்குறாங்க, பார்த்துட்டு இவர் உங்களை சார்ந்தவர் இல்லையான்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது அவர் சொன்னார் என்ன வாப்பா அப்படின்னு. ஃபகால, இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அட்வைஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ஃபகால லா துஸம்மி பிஸ்மிஹி, வாப்பாட பேரை நீங்க சொல்லாதீங்க, வேற அழைப்புகள் வந்து பேரை சொல்லி அழைக்காதீங்க, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப வாப்பாட பேரை சொல்லாதீங்க ஒன்று. ரெண்டாவது வலா தம்ஷி அமாமம், வாப்பாக்கு முன்னால நடக்காதீங்க. மூணாவது வலா தஜ்லிஸ் கப்ல, அவருக்கு முன்னால உட்காராதீங்க. இப்ப இதுல பாருங்க, வாப்போட பேரை சொல்ல வேணாம். இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர கருத்து நம்ம நினைக்கிறதா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்து அவர் விளங்கி கொண்ட விளக்கம் நினைக்கிறதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு முஹத்திஸ், அவர்தான் சஹாபாக்களே ஹதீஸ்ல கூட அறிவிச்சு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹோட வாயை பார்த்துக்கிட்டே இருந்தார், ஒரு ஹதீஸ் வரும் 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 பார்த்துட்டு ஒரு சஹாபி. அப்போ அவங்க தான் இந்த ஒரு உபதேசத்தை நமக்கு செய்யறாங்க. அப்ப இதுல வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் தலைப்பா போட்டிருக்கிறாங்க. இமாம் புகாரி ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர் வேற விதமா தலைப்பு போடுவாங்க. இமாம் புகாரியோட தலைப்பு வச்சு நமக்கு சொல்லியும் அவங்க இந்த நிலைப்பாடுல இருக்கிறாங்களா இல்லையா. பொதுவா புகாரில தான் அப்படி இருக்கும், ஆனா அந்த சாயல் வேறு கிரந்தங்களையும் இருக்குது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வாப்பாவை பேர் சொல்லி கூப்பிடலாமாண்டா என்ன, இந்த நஸ்ஸுடைய இந்த சொல்லுடைய அர்த்தம் என்னடா, சந்தர்ப்பங்கள், சில சந்தர்ப்பங்கள் அவர் வெறுக்க இல்லைன்னா சில சந்தர்ப்பங்களை கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் வெறுக்கிறாருன்னா நீங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்ல என்ன, அவங்களுக்கு ஒப்புன்னு சொல்லாதீங்க, சங்கையான வார்த்தையை சொல்லுங்க. அப்ப சங்கையான வார்த்தையை நீங்க சொல்ல இல்லைன்னா நீங்க அவர்களை நோவினை படுத்துகிறீர்கள். அப்ப நீங்க ஒரு பேரை சொல்லும் கூட அவர் நோவினைப்படுறாராக இருந்தால் அதுவும் பெற்றோருக்கு நீங்க நோவினை செய்வதாக கொள்ளப்படும். அப்ப வாப்பாட பேரை சொல்லி அழைக்கிறது கூட. இப்ப வலத்தம் ஷியாமாமாகும், இப்ப வந்து வாப்பாக்கு முன்னால போறது. இப்ப வாப்பா கொஞ்சம் மெதுவாக நடக்கிறாரு, அவருக்கு நடக்கிற கஷ்டமா இருந்தா மகன் முன்னுக்கு தானே போகணும், கையை பிடிச்சி விட்டுட்டு. இதல்ல, இப்ப இதை சரியா புரிஞ்சோம்னா இது வழக்காறு மரபு சார்ந்த ஒரு விஷயம். நான் முன்னுக்கு போற வாப்பா பின்னுக்கு வராரு. பொதுவா வாப்பா நல்ல ஸ்மார்ட்டா இருக்காரு, மகனும் அப்படி இருக்கும் பொழுது வாப்பா முன்னுக்கு போறது மகன் பின்னுக்கு வர்றது ஒரு கண்ணியமா இருக்கும். இப்ப வாப்பா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டுட்டானா கையை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு போறதெல்லாம் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகி விடாது. இது விளங்குது, அந்த உறுப்பை பிடிக்கும். அதே மாதிரிதான் முன்னால் நடக்கு, முன்னால் உட்காரு. இப்ப சாப்பிட்றதுக்கு உட்காரணும், இங்க சாமி உட்கார நாங்க அழைக்கிறோம், பாப்பா முன்னால் அழைக்கிறேன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னால் இப்படி காலுக்கு மேல காலை போட்டு நினைச்சா வாப்பா சொல்லுங்க வாப்பா அப்படி யாரும் கேட்கறலையே. அந்த இருப்பில் பெருமை அல்லது புறக்கணிக்கிற மாதிரி அவமதிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன குற்றமாக பார்க்கப்படும். ஏன்னா பெற்றோருடைய உள்ளத்தை காயப்படுத்த கூடாது என்பதுதான் இந்த செய்தியில இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்க, இப்ப வந்து ஒரு ஆளுடைய பேரை சொல்லி அவருடைய வாப்பாட பேரை சொல்றதுங்கிறது மரபு தான். சஹாபாக்கள காலத்துல இருந்து அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு ரபீ, சாத் இப்னு முஆத். என்ன அப்ப அது ஒரு நல்ல ஒரு விஷயம், அதுல நல்ல ஒரு விஷயம். இப்போ ஒரு மகன் வந்து வாப்பாவை கூப்பிடுறதுதான் இந்த சொல்லப்படுது. இந்த இடத்துல வாப்பா வந்து வெறுக்கையில சும்மா ஒரு அன்புக்காக பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அப்ப தப்பு கிடையாது. இப்ப நம்ம நல்லா என்ன நினைக்கிறோம்னா, நாங்க எல்லாம் இப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை வாழவும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மரியாதை பண்பு இல்லாம போயிடுச்சு. சஹாபாக்கள் தெரிஞ்சிருக்கு மரியாதை, இது சஹீஹான சனதோட வந்து இருக்குது. இப்ப குர்ஆன் ஹதீஸ அமல்படுத்தி காட்டின முதல் ஜெனரேஷன் சந்ததி யாரு? சஹாபாக்கள். அவங்க தான் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸ எப்படி புரியணுங்கிறது அவங்க தான் புரிஞ்சாங்க. அதை புரிஞ்சுட்டு தான் உருவா அறிவிக்கிறாரு. உருவா வந்து ஹிஷாம் பின் உருவா அறிவிக்கிறார், நபி அல்லது அவகைரிஹி அவர் அல்லாது பாப்பாவில இருந்து வேற ஒருத்தர் இருந்து. அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி அந்த மரபு வந்திருக்குன்னு சொல்லி. அப்ப பெற்றோர்களோடு கனிவான வார்த்தை பேசுறது, அன்பா பேசுறது, அவங்களோட பேர்களை சொல்லி, அதாவது சில பொழுது அவங்களுக்கு அது மனசு எல்லாருக்கும் சத்தம் போட்டு பேரை சொல்லி கூப்பிடும்போது அது ஒரு அதாவது ஒரு அவமரியாதையான கருதுற வாய்ப்பு இடங்களில் வைக்குது. அப்ப இது உருஃப் தான் தீர்மானிக்கும், மரபு தான் தீர்மானிக்கும், வழக்காது வெளிச்சானே. அப்ப மரியாதை குணம், மரியாதை பண்பு நம்மகிட்ட இருக்கணும். இது வந்து பாப்பா அம்மா மட்டும் இல்ல, மூத்தவங்களை கண்டா மரியாதை செய்யணும், முடிப்படுத்தவங்களை கண்டா மரியாதை செய்யணும்.
முடிப்படுத்த ஒரு ஆளை கண்டா, வயது மூத்தவங்களை கண்டா, அதே மாதிரி வந்து சிறுவர்களை கண்டா இறக்கம் காட்டணும். சின்ன பிள்ளைகளை கண்டா வாங்கம்மா அப்படின்னு அன்பா பேசணும். நான் பெரிய ஆள் சொல்லி போட்டு சின்ன பிள்ளையெல்லாம் அப்படின்னு அவனு போடான்னு சொல்லி போயிடுவான். நமக்கு அந்த இன்னைக்கு சர்வசாதாரணம். நீங்க உங்களோட பிள்ளைகளை கூட அப்படி கூப்பிடாதீங்க. நான் அது எப்படி நீங்க அது ஒரு நாட்டுல உள்ள கல்ச்சரா இருக்கலாம். நீங்க அன்பா கூட வாடா செல்லம் அப்படின்னா கூப்பிடுங்க, அது தப்புன்னு நான் சொல்ல வரையில. ஆனால் வந்து அந்த ஒரு நம்மளை கூப்பிடும்போது அது ஒரு அவமரியாதை விளங்குது. ஆனா அடுத்தவங்களை கூப்பிடும்போது அது பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி விளங்குது. அதனால வந்து வாங்கம்மா போங்கம்மா அன்பா கூப்பிட பாருங்க. இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா வந்து பச்சை ஒரு ஷிர்க்லையும் குஃப்ர்லையும் இருக்கிறார். ஏன்னா ஒரு முரண்டு பிடிச்சு கொண்டு இருக்கிறார். அந்த பாப்பாக்கு யாபத்தி 3 முறை சொல்றாங்க. யாபத்தி யாபத்தி பிரச்சாரம் செய்யும் பொழுது எடுத்து பாருங்க போறான. யாபத்தி என்னுடைய தந்தையே, யாபத்தி என்னுடைய அருமை தந்தையே, யாபத்தி என்னுடைய 3 முறை சொல்லி போடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கேட்க இல்லை. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு குஃப்ர்ல இருக்கிற தந்தையே இவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்கடா, நம்ம இப்ப எங்களோட வாப்பா எப்படி கூப்பிடணும்? அப்ப எப்படி கூப்பிடுற? வாப்பாட பேர் சொல்ல தேவையில்லை. என்ன வாப்பா, என்னுடைய தந்தையே, அருமை தந்தையே, அன்பு தந்தையே. நினைச்சா மனைவி கணவன் அன்பா கூப்பிடுங்க, கணவன் மனைவி அன்பா கூப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த அன்பு ஆதரவு எல்லாம் வார இந்த ஜனாசா அந்த மையத்து இது எழுதி கொடுப்பாங்களே, இவருடைய அன்பு கணவர் உட்காந்தாயிட்டார், அதுல இவருடைய அன்பு தந்தை, இதுல மட்டும்தான் அந்த அன்புங்கிற வார்த்தையை நான் பாக்குறேன். செயல் இருக்கணும். அதாவது இன்னார் மரணித்து விட்டார், இவருடைய அன்பு கணவர், இவருடைய அன்பு மகன், இவருடைய அன்பு அப்பா, அதுலதான் பெரிய லிஸ்ட் பாட்டி. இதெல்லாம் தேவையே இல்லை. அன்பு பாட்டியில் நிறைய போட்டிருப்பாங்க. அதுல மட்டும்தான் இந்த அன்பு கணவர், அன்பு மனைவி எல்லாம் அங்கதான் வருது. வாழ்க்கையில் அழகா காட்டுங்க, அன்பா கூப்பிடுங்க, அன்பா பேசுங்க. மனைவிக்கு சரி, பிள்ளைக்கு சரி, எல்லாருக்கும் அன்பா. கனிவான வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபிரௌனோட ஃபிரௌன் ஜன நான் ரப்பு உண்டு. அவர்கிட்ட போகும்போது ஃபகுலா லஹு கௌலன் லய்யினா, மென்மையா பேசுங்க, அன்பா பேசுங்க, இரக்கமா பேசுங்க. வார்த்தைகள்ல அன்பு இருக்கணும். அரக்க குணம், அரக்க குணமோ அராஜகமோ அல்லது ஒரு கணக்கு தொன்மையோ இருக்கு. அன்பா பேசுங்க, அன்பான வார்த்தைகள். ஏன்னா வார்த்தைகளுக்கும் உயிர்ப்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உள்ளத்துல போய் தாக்கம் செலுத்தும். வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பிரதிபலிப்பு இருக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தர்மம். அல் கலிமத்து தய்யிபா சதகா நாங்க சொல்லலாம். சும்மா சொல்லலையே, நீங்க சொல்ற நல்ல வார்த்தை தர்மம்னு சொன்னாங்க. ஒரு ஆள் கவலையில் இருக்கிற, உங்களோட கவலை எல்லாம் நீக்குவானாக. இப்ப பார்த்தாலும் மூஞ்சி மூமெண்ட் வச்சுட்டு அவனுக்கு தான் தெரியும். நம்ம போயிட்டு இப்ப பார்த்தாலும் மூஞ்சி மூமெண்ட் வச்சுட்டு அப்ப வீட்டுல ஒரு ஆள் மொத்தம் கூட நான் சிரிச்சிருக்கவா. உதாரணத்துக்கு ஒரு ஆள் இப்படி இருப்பார், அவனுக்கு தெரியாது என்ன நிலைமை. அப்ப யாரையுடைய அந்த நிலையில அவர் எப்படி இருக்கிறான்னு தெரியாது. அப்ப எப்படி சோமா இருக்கிறீங்களா? புரியாது. சில சலபுசாலிகள் வந்து போய் கேட்பாங்க, நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா? இன்னொரு ஆள்கிட்ட கேட்கறது என்னத்துக்கு அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாரு. அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வச்ச நன்மை இவருக்கு கிடைச்சிருந்தாங்க. அந்த நன்மை அடைஞ்சு போய் கேட்பாங்க அதிகமா, எப்படி சோமா இருக்கீங்களா? அவங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் என்ன சொன்னாங்க? சந்தோஷம் ஏற்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லது பின்அமதி ததிமு ஸாலிஹ். கவலை வந்தா அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ரவாஹு இப்னு மாஜா பிஸ்னாத் ஸஹீஹ். ஹைர். அப்ப எனவே இந்த யாபத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஏண்ட வாப்பா, ஏண்ட வாப்பா, ஏண்ட வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் பாருங்க எப்படி ஒரு அன்பு வச்சிருப்பாங்க. அதனால் அவங்களோட பிள்ளை என்ன சொல்றாங்க? நம்ம எப்படி பிள்ளையோட நடக்கிறோமோ அது மாதிரி நம்மளோட பிள்ளை நம்மளோட நடக்கும். இது நியதி அல்ல, பொதுவா சொல்றேன். சில பொழுது வந்து பாப்பா மோசமான வரைப்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க, அதெல்லாம் பொதுவானது. நான் பொதுவா சொல்றேன். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாபத்தின்னு கூப்பிடும் பொழுது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க என்ன சொன்னாங்க? நான் உன்னை வெற்றத்துக்கு கனவு கண்டேன் அன்னி அதுபாகும் அதான் தரான். என்னடா இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, புள்ள கிடைச்சி நல்லா வளர்ந்து வரும்போது வாப்பா கூப்பிட்டு வந்து உன்னை வெட்ட போறான், கனவுல கண்டேன் வெட்ட போறா, நீ எல்லாம் வாப்பாவான்னு கேட்பாங்க. உலக வளமையில அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு பயன்படுத்தினாங்களோ அதே வார்த்தையை சொல்லி யா அபதி இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க செஞ்சிருங்க வாப்பா, என்ன களத்தை விட்டுங்கன்னு சொல்றாரு. எப்படி இது வந்து கதையா கேட்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல சரி நீ கனவு வெட்டுட்டா, சரி வெட்டி தொலை அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி கடமை நிறைவேறுது. அங்க சொன்னாங்க என் அன்பு தந்தையே யா அபதி, என் அருமை தந்தையே இஃப்அல்
நீங்க செய்யுங்க மாத்துமா, உங்களுக்கு ஏற்பட்டது செய்யுங்க வாப்பா. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்ன பொறுமையாளர்களில் இருந்தும் என்னை பெற்றுக்கொள்ளும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல அந்த சம்பவத்தில் யாபதி அந்த கத்தியை கழுத்தில் வைக்கும் பொழுதும் தந்தைக்கு உபகாரம் செய்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். யாபதி ஃபஅல் யாபதி யா அபி யா அபி யா இப்ராஹிம், நாங்க பேரை சொல்லி யாபதி இஃப்அல் மா துமர். புரியுதா? ஹஜ் பண்ண வரும்போது இதான போகும் மீன்பர்ல எல்லாம், ஏன்னா வந்தார்கள் கத்தியை வைத்தார்கள், நல்லதுதான். ஆனால் இதுல நிறைய அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொள்கைவாதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பண்பாட்டு ஒழுக்க சீலராக, ஒழுக்க ரீதியான அவர்களுடைய வழிகாட்டல்கள் நிறைய விஷயங்கள் அதுல நம்ம படிக்கலாம். அப்ப என்ன பாருங்க, பேரை கூட அவங்க சொல்லல யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால அல்லாஹ் தஆலா பாருங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இது காரணம் அல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில தான் யார் வந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல தான் ஏனைய நபிமார்கள் வந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் பனி இஸ்ராயீல். ஹைர், இப்ப பாருங்க லா துஸம்மி பிஸ்மிஹி, பேரை நீங்க சொல்லாதீங்க சரியா. வலா தம்ஷி அமாமஹு வலா தஜ்லிஸ் கப்லஹு என்பது இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்த தலைப்பு பாருங்க, பாபுன் ஹல் யுகன்னி அபா, வாப்பாவுடைய புனைப்பெயரை சொல்லலாமா, பாப்பாவுடைய புனைப்பெயரை சொல்லலாமா. ஒன்னு பட்ட பெயர், ஒன்னு இருக்குது பட்ட பெயர், இன்னும் ஒன்னு இருக்குது லகப். பட்ட பெயர் லகப், புனைப்பெயர் குனியா. இப்ப பாருங்க அதுக்கு ஒரு செய்தியை கொண்டு வராங்க. قال ابو عبد الله يعني البخاري قال حدثنا اصحابنا عن وكيع عن سفيان عن عبد الله بن دينار عن ابن عمر قال لكن ابو حفص عمر قضى. இப்ப இந்த தலைப்புல என்ன சொல்றாங்கடா, அப்துல்லாஹ் இப்னு தீனார் சொல்றாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அபூ ஹஃப்ஸ் உமர் மரணித்து விட்டார். இந்த ஒரு செய்தி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி இஸ்தின்பாத் இதுல இந்த விளக்கம் என்ன எடுக்கிறாங்கடா, இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மரணிச்சிட்டாங்கன்னு சொல்ற செய்திய இவங்க சொல்றாங்க, யாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, அபூ ஹஃப்ஸ். அபூ ஹஃப்ஸ் என்ன அவங்களோட புனைப்பெயர். அபூ ஹஃப்ஸ் சொல்லி போட்டு உமர் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப எனக்கு புனைப்பெயரை சொல்றது வந்து பிள்ளை கிடையாது. இப்போ உதாரணமா உங்களோட பிள்ளை அபு அப்துல்லா, அபு உமர், அபு உஸ்மான், அபு அலி என்று சொல்லி இது வந்து குனியத்துன்னு சொல்லுவாங்க. அபு பக்ர் அப்படிதான் நிறைய வருது, அபு ஹுரைரா அப்படி அதை சொல்லலாம் என்பதுதான் இந்த தலைப்புகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக பாருங்க, பாபு உஜூபி சிலத்து ரஹீம். இப்ப பெற்றோர்கள் சம்பந்தமாக முடிஞ்சிருச்சு, தாய் தந்தையர்கள் சம்பந்தமாக முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து உஜூபு சிலத்து ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது வாஜிபாகும், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதனுடைய அவசியம் என்ற தலைப்பை நாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போட்டிருக்கிறாங்க. இதுல பாருங்க, قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا ابو عوانة عن عبد الملك بن عمير عن موسى بن طلحة عن ابي هريرة قال لما نزلت هذه الآية وانذر عشيرتك الأقربين قام النبي صلى الله عليه وسلم فنادى يا بني كعب بن لؤي انقذوا انفسكم من النار، يا بني عبد مناف انقذوا انفسكم من النار، يا بني هاشم انقذوا انفسكم من النار، يا بني عبد المطلب انقذوا انفسكم من النار، يا فاطمة بنت محمد انقذي نفسك من النار فإني لا أملك لك من الله شيئا غير أن لكم رحما سأبلها ببلالها. خير, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, வந்திர் அஷீரத்துல் அக்ரபீன் சூரா ஷுஆராவுடைய 214வது வசனம், உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறவினர்களுக்கு நீங்க அச்சமூட்டி உபதேசம் செய்யுங்க, அந்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க என்ற வசனம் இறங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி நின்று அழைத்தார்கள். பனு கஅப் இப்னு லுஐ, கஅப் இப்னு லுஐ, கஅப் இப்னு லுஐ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரம்பரை, அப்துல்லா பாபுடைய அப்துல்லா, அது மாதிரி அப்துல் முத்தலிப், அபு நாஃப், ஹாஷிம் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபஹர் அப்படி வரும். அப்ப அதுல வந்து கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபஹர். ஹைர், அப்ப அதுல அழைக்கிறாங்க யா பனி கஅப் பின் லுஐ, ரசூலோட பரம்பரையில வர அந்த இது அங்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, கஅப் பின் லுஐயுடைய சந்ததியினரே. யா பனி அப்து மனாஃப்,
அங்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அப்துல் மனாஃபுடைய சந்ததியினரே பிள்ளைகளை நீங்க உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யா பனி ஹாஷிம், ஹாஷிமுடைய பிள்ளைகளை சந்ததியினரே அங்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய அப்துல் முத்தலிப், அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்துல் முனாஃப், ஒரு குசை, இடையில ஒரு குசை பின் கிலாப் பின் முர்ரா, கிலாப் பின் முர்ரா பின் காப் பின் லுவை, அப்படி அந்த பரம்பரைகள் ரசூலுல்லாஹி பரம்பரையில அப்படி வருது. அப்ப சொன்னாங்க யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளே அங்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப மொத்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அது மாதிரி அவங்களோட வாப்பட பேர் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபோட வாப்பட பேர் என்ன? அப்துல் சொல்லுங்க. ஹாஷிம் அப்துல் முனாஃப் ஹாஷிம் பின் குசை பின் கிலாப் அப்படி வரும். சரி, இப்ப அடுத்து சொல்றாங்க இப்படி, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே தனியா அழைச்சு சொல்றாங்க, அங்கிதி நஃப்ஸகி மினன் நார், உங்களோட நரகத்திலிருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஃபைனில் ஆம்லிகு லக்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை நான் என்னால காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்விடம் இருந்து எந்த ஒன்றையும் உங்களை என்னால காப்பாற்ற முடியாது. அதனால நீங்க உங்களோட நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி போட்டு சொல்றாங்க. கைர் அன்னலக்கும், பொதுவா சொல்றாங்க, இவங்களை எல்லாரையும் சொல்லி போட்டு பொதுவா சொல்றாங்க. அன்னலக்கும் ரஹீம், ஆனால் குடும்ப உறவு ஒன்று இருக்குது, அதை நான் என்ன செய்வேன், சபுல்லுஹா பிபிலாலிஹா, அதை சேர்ந்து வாழ்வேன், அதை காய விடாமல் பசுமையாக்குவேன், காய விடாமல் ஈரலிப்போடு வைப்பேன், பசுமையாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்ப உறவை நான் சேர்ந்து வாழ்வேன், ஆனா நரகத்தில இருந்து உங்களை பாதுகாக்க என்னால இயலாது. எப்படி அச்சமூட்டை எச்சரிக்கை செய்யறாங்க குடும்ப உறவுக்கு. அப்ப யாயுவல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க நரக நெருப்பிலே இருந்து. அப்ப நம்மள என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்மளோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், குடும்ப உறவினருக்கு நம்ம சொல்லணும், மார்க்கத்தை எத்தி வைக்க. நம்ம மட்டும் படிச்சா போதாது, மார்க்கத்தை குடும்பத்துக்கு சொல்லணும், மார்க்கத்தை குடும்பத்துக்கு சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சந்ததிகளே சொல்றாரு, அப்துல்லா, அப்துல் முத்தலிப், அந்த சந்ததிகளே, அப்துல் மனாஃப், ஹாஷிம், அவ்வளவுதான், இப்படி அழைத்து சொல்றாங்க. அப்ப எனவே நாம் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு நம்ம நரகத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும், நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அதே மாதிரி நம்ம குடும்ப உறவுகளையும் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு அதை எத்தி வச்சு அவர்களை பாதுகாக்க நம்ம உதவி செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, பாபு சிலத்து ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல், குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். قال حدثنا ابو نعيم قال حدثنا عمرو بن عثمان بن عبد الله بن موهب قال سمعت موسى بن طلحه يذكر عن ابي ايوب الانصاري ان اعرابيا عرض على النبي صلى الله عليه وسلم في مسيره فقال اخبرني ما يقربني من الجنه ويباعدني من النار قال تعبد الله ولا تشرك به شيئا وتقيم الصلاه وتؤتي الزكاه وتصل الرحم. அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஒரு கிராமப்புறத்து அரபி என்ன செஞ்சாருண்டா, அரத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஸீர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறுக்கிட்டு சொன்னாங்க, ஃபகால அக்பிர்னி, எனக்கு சொல்லித்தாங்க, மா யுகர்ரிபுனி மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் பால் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய, நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கக்கூடிய அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று யார் சொன்னது? யார் சொல்லுது? ஒரு கிராமப்புற அரபி. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? கால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅபுதுல்லாஹ், அல்லாஹ் நீங்க வணங்குங்க, வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக ஆக்கி விடாதீர்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்க, குடும்ப உறவை சேர்ந்து வாழுங்க, வதஸிலுர் ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து வாழுங்க. இந்த ஹதீஸ் நம்ம பேசியிருக்கிறோம், அது மாதிரி நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு ஹதீஸ் தான். அடுத்த ஹதீஸை பாருங்க. قال حدثنا اسماعيل بن ابي ويس قال حدثني سليمان بن بلال عن معاوية بن ابي مزرد عن سعيد بن يسار عن ابي هريرة ان رسول الله صلى الله عليه وسلم قال خلق الله عز وجل الخلق فلما فرغ منه قامت الرحم فقال مه قالت هذا مقام العائذ بك من القطيعة قال الا ترضين ان اصل من وصلك وأقطع من قطعك قالت بلى يا رب قال فذلك لك ثم قال أبو هريرة اقرأوا إن شئتم فهل أسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم.
அலா தர்தைன அன் அஸில மன் வஸலகி. இந்த ஹதீஸை பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை படைத்தான். அல்லாஹ் வந்து கலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல் அல் கல்க் படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் படைச்சிட்டு ஃபலம்மா ஃபரக மின்ஹு அது முடிந்து படைப்பினங்களை படைச்சு முடிச்ச பிறகு காமத்திர் ரஹிம் குடும்ப உறவு எழும்பி நின்றது. குடும்ப உறவு எழும்பி நின்றது. குடும்ப உறவுக்கு உருவம் இல்லையா? அல்லாஹ் நாடுனா அதுக்கு உருவம் இருக்கும். இது வந்து மாணவி கருத்து சார்ந்ததுதான். இப்ப வந்து ஒரு ஆள் அண்ணனும் தம்பியும் நல்ல உறவாக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நெருக்கமாக இருக்கிற உறவை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு எப்படி காட்டுறது? செயல்பாடுகள் இருக்கும். அந்த மாணவி தான். அந்த இடத்துல ஒரு உருவம் வைக்கிற மாதிரி விளங்குது. அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் உருவத்தை கொடுப்பான். அதான் இந்த இதில நம்ம புரிஞ்சு வரணும். மௌத்தை ஆட்டிட உருவத்துல கொண்டு வரப்படும், அது அறுக்கப்படும். ஹதீஸ் ஐயா வருதானே? மௌத்துவே அல்லாஹ் மௌத்தாக்கிடுவாங்கிறது அந்த ஹதீஸ் வருது. அப்ப எனவே மௌத்து ஆட்டிட உருவத்துல கொண்டு வந்து அறுக்கப்படும் என்று ஹதீஸ் வருது, சரியான ஹதீஸ். அப்ப எனவே மௌத்துக்கு எங்க மௌத்து காட்டுமா உருவத்துக்கு? அப்ப ஆட்டிட உருவம் சொல்றதா? இல்ல, அந்த இடத்துல அல்லாஹ் நாடுறான், அப்படி உருவாக்குறான். அல்லாஹ் நம்மளோட கற்பனையை யோசிக்க கூடாது. அல்லாஹ் கதீர், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். குன் ஃபயகுன், குன்னடா ஆகிரும். புத்தி அங்க யோசிக்க கூடாது. அப்ப குடும்ப உறவு எழுப்பி நின்றது. ஃபகால மஹட ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று இஸ்திஃபாம், என்ன அப்படின்னு கேட்கிறேன்னு சொல்லலாம், அல்லது அப்படி நீ தவிர்ந்து கொள், நிறுத்தி விடு அப்படின்ற கருத்துலையும் சொல்லலாம். அப்படி அல்லாஹ் சொன்னான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம், அல்லது நீ பொறுமையாயிரு, அல்லது நீ என்ன கொஞ்சம் தவிர்ந்து கொள், கொஞ்சம் நிறுத்து, அந்த மாதிரி சொல்லப்படுது. காலத் அது குடும்ப உறவு சொல்லிச்சு என்னண்டா, ஹாதா மகாமுல் ஆயிதி பிக மினல் கத்தியா, அதாவது உறவுகளை துண்டிப்பதிலிருந்து பாதுகாப்பு கோரித்தான் நான் நிற்கிறேன் அல்லாஹ். குடும்ப உறவு சொல்லுது, குடும்ப உறவு துண்டிக்கிறதுல இருந்து பாதுகாப்பு கோரிதான் நான் இப்படி நிற்கிறேன்னு சொல்லுது. எது? குடும்ப உறவு. கால அல்லாஹ் சொல்றான், அலா தர்தைன அன் அஸில் மன் வஸலக் வ அக்தா மன் கதஅக், அதாவது உன்னை அன் அஸில் மன் வஸலக், அதாவது உன்னை சேர்ந்து வாழ்வர்களை நான் சேர்ந்து வாழ்வதையும் உன்னை புறக்கணிப்பவர்கள் துண்டித்து வாழ்வர்களை நான் துண்டித்து வாழ்வதையும் நீ பொருந்திக் கொள்ள மாட்டியா? அதாவது குடும்ப உறவை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான். அல்லாஹ்வோட உங்களோட கனெக்ஷன் சீரான்னு உங்களோட குடும்ப உறவு சீராயிருக்கணும். அதாவது யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்கள், குடும்ப உறவை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னை சேர்ந்து வாழ்பவர்களை நான் சேர்ந்து வாழ்வதையும் உன்னை புறக்கணிப்பவர்கள் துண்டிப்பவர்களை நான் துண்டிப்பதையும் நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா என்று சொன்ன பொழுது காலத் பலா யா ரப், ஏன் இல்லையா அல்லாஹ், ஏன் இல்லையா ரப்பே, ஏன் இல்லைன்னு சொன்ன பொழுது கால ஃபதாலிக லகி, இது உனக்காகத்தான், நான் இதை உனக்காக செய்கிறேன், இது உனக்காக என்று சொல்லி. சும்ம கால அபூ ஹுரைரா, அறிவிப்பில் அபூ ஹுரைரா சொல்றார், எக்ரவு, நீங்க விரும்பினால் விஷயத்தை மோதிக்கொள்ளுங்கள். சூரா முஹம்மதினுடைய 22 வசனம், ஃபஹல் அஸைது மின் தவல், நீங்க பூமியில புறக்கணிச்சு போர்ல இருந்து வராம புறமுது காட்டி புறக்கணிச்சு இருந்து நீங்க பூமியில ஃபசாது செய்வதையும் குடும்ப உறவுகளை துண்டிப்பதையுமா நீங்கள் செய்ய முனைகிறீர்கள் என்ற இந்த வசனத்தை நீங்க விரும்பினா ஓதிக்கொள்ளுங்க என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இந்த செய்தி அதோட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, பாபு ஃபதுலு சிலத்திர் ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதனால் கிடைக்கும் நன்மை. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதனால நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன பாருங்க. قال حدثنا محمد بن عبيد الله قال حدثنا ابن ابي حازم عن العلاء عن ابي هريره قال اتى رجل النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله ان لي قرابه اصلهم ويقطعون واحسن اليهم ويسيئون الي ويجهلون علي واحرم عنهم قال لئن كان كما تقول كانما تصفهم المل ولا يزال معك من الله ظهير عليهم ما دمت على ذلك. அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபா, எனக்கு நெருக்கமான உறவினர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கள சேர்ந்து வாழ்றேன், அவங்க என்ன துண்டிக்கிறாங்க, நான் அவங்களுக்கு நல்லது செய்யறேன், அவங்க எனக்கு கெடுதி செய்யறாங்க, நான் அவங்க வந்து என்ன அறியாம என்ன திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, ஜஹாலத்தோடு மடமைத்தனமாக நடந்து கொள்றாங்க, ஏசுறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, ஆனா நான் அவர்களுக்கு சகிப்புத்தன்மையோட இருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அவர் பொறுத்து போறாரு, ஆனா இப்படிலாம் நடக்குது யார சொல்லலாம்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال لئن كان كما تقول, நீங்க சொல்ற மாதிரி தான் விஷயம் என்றால் كأنما تصفهم المل, நீங்க வந்து அவர்களுக்கு சுடு சாம்பலை சாப்பிட வைத்து விட்டீர், சுடு சாம்பலை நீங்க சாப்பிட வைத்தது போன்றுன்னு சொன்னாங்க.
இதை மொழிபெயர்க்கும் தவறா மொழிபெயர்த்திருக்கிறாங்க புதுசா இந்த இதுல. அப்ப இது வந்து எப்படின்னா அன்னமா துசிஃபுஹுமுல் மல்ல துத்இமுஹும் நீ அல்மல், அதாவது சுடு சாம்பலை அவர்களுக்கு என்ன சாப்பிட வைத்து விட்டதை போன்றுன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா சுடு சாம்பலை வாயில வச்சுட்டு நிம்மதியா வாழ்வாரா? அப்படிதான். குடும்ப உறவை நீங்க சேர்ந்து வாழ்றீங்க சொல்லி போற சுசராஞ்சாங்க. இப்படி குடும்ப உறவை நீங்க சேர்ந்து வாழ் அவங்க சேர்ந்து வாழ இல்லைன்னா அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க. சுடு சாம்பலை வாயில வச்சுக்கிட்டு அவரை அங்காலங்கால ஓடி அதே மாதிரி காலில் ஒரு நெருப்பு பட்டாலே அங்காலங்க தெரிஞ்சு ஓடுவாங்க வாயில வச்ச. அப்ப இது மறைமுகமா கினாயத்தை சொல்லப்படுது என்னடா மறைமுகமா அவர்கள் அந்த அனுபவிக்கிற அந்த வேதனை அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு வேதனை சம்பந்தமா உலகத்துல கிடைக்கிற குடும்ப உறவை பிரிஞ்சு வாழ்றது என்பது ஒரு வகையான ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு மானசீக ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கும். அப்ப எனவே நீங்க அப்படி நடந்தா உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். சொல்லி போட சொன்னாங்க அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு அல்லாஹ் ஒரு உதவியாளரை வைத்துக் கொண்டே இருப்பான் மாதும் தலாதாரி, நீங்க அப்படி இருக்கும் காலம் எல்லாம். நம்ம வந்து இப்ப என்ன செய்வோம்? பொதுவா வந்து குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றோம்னு பயன் பண்ணா இந்த ஹதீஸ் சொல்லாட்டி வந்து சொல்லுவாங்க நாங்க நல்லா தான் சேர்ந்து வாழ்றோம், அவங்க எப்ப பார்த்தாலுமே துண்டிக்கிறாங்க திட்டுறாங்க, நாங்க என்ன செய்யறது? இப்ப இந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கிட்டா என்னன்னாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக சேர்ந்து வாழ்வேன் என்றால் நிச்சயமாக நமக்காக அல்லாஹ் ஒரு உதவியாளரை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். சில கட்டங்கள்ல உங்களை புறக்கணிக்கிறாங்க, ரொம்பவே புறக்கணிக்கிறாங்கன்னா நீங்க கொஞ்சம் ஒதுங்கிறீங்க, வெறுப்பை ஏற்படுத்திடாதீங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தப்பு கிடையாது. தட்டாசலாம் சொல்லுங்க, சரிங்க அவங்க என்ன பதில் சொன்னா சொல்லலையோ உங்களோட உள்ளம் நிம்மதியாக இருக்கும் என்பதுதான் இந்த செய்தியில இருந்து நீங்க என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் قال حدثنا اسماعيل بن ابي اويس قال حدثني اخي عن سليمان بن بلال عن محمد بن ابي عتيق عن ابن شهاب عن ابي سلمة بن عبد الرحمن ان ابا الرداد الليثي اخبره عن عبد الرحمن بن عوف انه سمع رسول صلى الله عليه وسلم يقول قال الله عز وجل انا الرحمن وانا خلقت الرحم واشتققت لها من اسمي فمن وصلها وصلت ومن قطعها بددته. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, அன்னஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட இருந்து கேட்டாங்க, قال الله عز وجل ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன விஷயம்? قال الله عز وجل அல்லாஹ் சொல்கின்றான், அன ரஹ்மான் நான் ரஹ்மான், وأنا خلقت الرحم நான் குடும்ப உறவை நான் படைத்தேன், واشتققت لها من اسمي என்னுடைய பெயரில் இருந்து அதுக்கு ஒரு பெயரை பிரித்தெடுத்தேன். அப்ப ரஹ்மான் ரஹீம் அதுல இருந்தா வந்து ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் இறக்க முடியாது, அதுல இருந்தா வந்து ஃபமன் வஸலஹா யார் அதை சேர்ந்து வாழ்வாரோ அவரை நான் சேர்ந்து வாழ்வேன், யார் அதை துண்டித்து வாழ்வாரோ உறவை துண்டிச்சார். இப்ப நம்ம ஒரு ஆளோட உறவை துண்டிக்கிறோம், அவர் சேர்ந்து வாராரு அல்லது அவரும் உங்களை புறக்கணிச்சிட்டாருன்னா ரெண்டு பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குது. அது அவர் சேர்ந்து வாராரு நம்ம துண்டிக்கிறோம்னா இந்த பாதிப்பு நமக்கு வரும். வமன் கத்அஹா யார் உறவை துண்டிக்கிறாரோ பதத்து அல்லாஹ் சொல்றான் அவரை நான் துண்டித்து விடுவேன், அவருடைய ரஹ்மத்தில் இருந்து என்னுடைய ரஹ்மத் இஹ்சான்ல இருந்து அவரை நான் துண்டித்து விடுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காம போய்விடும். பதத்துண்டா வமன் கத்அஹா பதத்துண்டா நான் என்னுடைய கருணையை என்னுடைய இஹ்சான் உபகாரத்தை அவருக்கு கொடுக்காமல் நான் துண்டித்து விடுவேன் என்பது அந்த ஹதீஸுடைய விளக்கம். ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல இந்த ஹதீஸ்ல குடும்ப உறவை நம்ம சேர்ந்து வாழ்றோம் என்றால் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி வந்துகிட்டே இருக்கும். யார் பிரிஞ்சு வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا ابو عوانة عن عثمان بن المغيرة عن ابي عنبس قال دخلت على عبد الله بن عمرو في الوهد يعني ارضا له بالطائف فقال عتف لنا النبي صلى الله عليه وسلم اصبعه فقال الرحم سجنة من الرحمن من يصلها يصله ومن يقطعه لها لسان طلق دلق يوم القيامة. ابو العنبس சொல்றாங்க, قال நான் دخلت على عبد الله بن عمرو في الوهد, அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வஹத் அதாவது தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் ஒரு இடத்துக்கு நான் என்ன சென்றேன். ஃபகால அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதஃபலனா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யார் சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருக்கு? அபுல் அம்பஸ் தான் அறிவிக்கிறார். அதஃபலனா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்பஅஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது விரலை அதஃபண்டா இப்படி காட்டினாங்க. சாய்த்தார்கள் மொழிபெயர்ப்பு பிள்ளையா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அத்தஃப திருப்பினார்கள்னா வேற கருத்துல வந்துடும். அத்தஃபனா என்ன? ஹனா இப்படி என்ன சாய்த்தா இப்படி வச்சாங்க. இஸ்பா விரலை சொன்னாங்க எப்படி?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு அர்-ரஹீம் குடும்ப உறவு என்பது ஷஜ்னா, அந்த நீங்க புக்ல ஷஜ்னான்னு போட்டிருக்குது, அது வம்மும் வாசிக்கலாம், ஃபத்தும் வாசிக்கலாம், ஷிஜ்னானும் வாசிக்கலாம். ஷஜ்னா ஷுஜ்னா ஷிஜ்னா, ஷுஜ்னா தான் ஏற்றமானது இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஷஜ்னான் இருக்குது. ஆனா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹ்கீக் வந்து ஷுஜ்னா, அது மாதிரி வேற கிரந்தங்களே அப்படி இருக்குது. அப்ப பாருங்க, அர்-ரஹீம் குடும்ப உறவு என்பது ஷுஜ்னத்து மினர் ரஹ்மான், ரஹ்மானிடம் இருந்துள்ள ஷுஅபா, ஒரு கிளை. ஷுஅபா அதே மாதிரி முத்தசில, இணைந்த கிளை. அது எப்படி விளக்கன பாருங்க. இப்ப ஒரு மரம் இருக்குது, அது கிளை இருக்கு தானே. வேர் அந்த தண்டு மெயினா இருக்கக்கூடியதுல இருந்து சின்ன சின்ன கிளைகள் போகும். குடும்ப உறவு அப்படி என்ன கிளைகள் மாறி, ஆனா அதனுடைய மெயின் தண்டுல இருந்து அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளை ஏன் பயன்படுத்தப்படுது? கிளை அல்ல ஹயா ஷௌகத்துன்னு வெளிமான் பொதுவா சொல்லுவாங்க. இந்த கிளையை நீங்க நேரடியா மரத்துக்குள்ள கொண்டு வாங்க, பெரிய மரத்துல இருந்து ஒரு தண்டு வருது. அப்ப அங்க அல்லாஹ்விடம் இருந்து உதாரணத்துக்கு சொல்லப்பட்டு அல்லாஹ்விடம் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு, அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து அல்லாஹ் கருணை உள்ளவன், அந்த ரஹ்மத்தில் இருந்து வந்ததான் குடும்ப உறவு. நேரடி வாசகம் வேறு, கருத்து வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திடம் இருந்து வந்த ஒரு அருள் தான் இந்த குடும்ப உறவு. அப்ப பேரையும் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான், ஹதீஸும் வருது. மை யஸில்ஹா, அதை சேர்ந்து வாழ்வர்கள் அல்லாஹ் சேர்ந்து வாழ்கிறான். யார் அதை துண்டிக்கிறாரோ அதை அல்லாஹ்வும் துண்டித்து விடுகிறான். நாளை மறுமை நாளையிலே குடும்ப உறவுக்கு லிசான், ஒரு நாக்கு இருக்கும். அந்த நாக்கு எப்படி இருக்கும்? தெளிவானதாக இருக்கும், கூர்மையானதாக இருக்கும். துண்டித்து வாழ்ந்து அது பேசும் நாளைக்கு எல்லா இடத்துல. அப்ப எனவே குடும்ப உறவை நம்ம சேர்ந்து வாழ வேண்டும். லிசான் தல்குண்டா தெளிவாக பேசக்கூடியது, தல்குண்டா கூர்மையாக பேசக்கூடியது, கூர்மையாக இருக்கக்கூடியது. கட்டன் ரைட்டா பேசியும் என்ன சேர்ந்து வாழ்ந்தான், பிரித்து வாழ்ந்தான், அல்லாவுக்காக சேர்ந்தா அல்லாவுக்காக பிரிஞ்சான், எல்லாத்தையும் அது சரியா சொல்லிடும். அப்ப எனவே நாளை மறுமையில் அது அந்த குடும்ப உறவுக்கு நான் ஒன்று இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாய் செய்றாங்க. இப்ப இதுல வந்து கடைசியா அந்த தலைப்பு முடியுது. ஏற்கனவே அந்த ஹதீஸ் தான். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الرحيم ஷஜ்னா அல்லது ஷுஜ்னா மின் அல்லாஹ் மன் வஸலஹா வஸலஹு அல்லாஹ் வமன் கதஅஹா கதஅஹு அல்லாஹ். குடும்ப உறவு என்பது அல்லாஹ்விடம் இருந்து உள்ள ஒரு கிளை, சேர்ந்த இணைந்த கிளை. யார் அதை சேர்ந்து வாழ்கிறாரோ அல்லாஹ்வும் சேர்ந்து வாழ்வான், யார் அதை துண்டிக்கிறாரோ அல்லாஹ்வும் அவரை துண்டித்து விடுவான். قال حدثنا اسماعيل قال حدثني سليمان عن معاويه بن ابي مزرد عن يزيد بن رومان عن عروه بن الزبير عن عائشه رضي الله عنها عن النبي صلى الله عليه وسلم قال الرحيم سجنة من الله فمن وصلها وصله الله ومن قطعها قطعه الله. இந்த ஹதீஸ் தான் இப்ப நம்ம வாசிச்ச ஹதீஸ். அப்ப எனவே அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். பாபு சிலத்துர் ரஹீம் தஸீது ஃபில் உமர். என்ன தலைப்பு போடுறாங்கன்னா, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது ஆயுளை நீடிக்க செய்யும், ஆயுள்ல ஒரு வரக்கத்தை விஸ்தீரணத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ். 41வது ஹதீஸ். இதுவரைக்கும் நம்ம 40 ஹதீஸ் படிச்சாச்சு. அது ஒரு வருஷம் 42 ஹதீஸ் படிச்சோம். இப்ப 4 வகுப்புல 40 ஹதீஸ் படிச்சோம். கிட்டத்தட்ட 10 ஹதீஸ் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் போக உங்களுக்கு 12, 13 அப்படி வந்துடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்மனார் சார்பா நம்ம இந்த 998 ஹதீஸையும் முடிப்பும். இதே ஆர்வத்தோட இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, கடைசி வரைக்கும் வாங்க. இன்னும் சகோதரர்களுக்கு சொல்லுங்க, இதை பெருமதி நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வோட உதவியால அல்மனார் சார்பா அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருளால நம்ம என்ன செய்யறோம், நிறைய ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. மூல நூல இருந்து சனதோட நல்ல அழகா படிக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த நியாமத்துக்களை ஒரு நியாமத்தா நினைங்க, நியாமத்தா நினைச்சு அதை மிஸ் பண்ணிடாங்க. இன்ஷா அல்லாஹ் இருக்குதா? சொல்லுங்க, சின்னதாக சொல்லுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இது தலைப்போட சம்மந்தப்படல, ஆனால் கேட்டது ஒன்று சொல்லிடணும். நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் வந்து இது ஒரு சில சவாலும் இதை கேட்டாங்க. அந்த ஹதீஸ் வந்து திருமதியில வருது. அந்த ஹதீஸ் திருமதியில வருது. என்ன ஹதீஸ் என்றா அவர் கேட்கிறதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தபாரக்கல் சூரா முல்க்கும் அதே மாதிரி அலிஃப் லாம் மீம் சஜ்தாவும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். அலிஃப் லாம் மீம் சஜ்தாவும் சூரா முல்க்கும் ஓதாம தூங்க மாட்டார்கள் என்ற வர ஹதீஸ். அதுல அறிவிப்பாளர் வந்து قال حدثنا இமாம் அபூ ஈசா திர்மிதி. அபூ ஈசா அந்த ஹதீஸை நான் லைவ்னு சொன்னேன், அதைத்தான் கேட்கிறார், ஏன் லைவ்னு சொன்னீங்க? அப்ப அந்த قال ابو عيسى الترمذي قال حدثنا هريم بن مسار الترمذي قال حدثنا الفضيل بن عياض
ஃபுதைல் இப்னு இயாத் அன் லைஸ் வந்து லைஸ் இப்னு அபி ஆசிம் அதுக்கப்புறம் அபி ஸுபைர் அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இதான் அறிவிப்பாளர் வரிசை. இதுல லைஸ் இப்னு அபி சுலைம் வந்து வாய்ஸ் பலவீனமானவர். லைஸ் இப்னு அபி சுலைம் பலவீனமானவர் உண்டு. அது அவரை பத்தி நிறைய அறிஞர்கள் அவர் பலவீனமானவர் சொல்றாரு. கடைசியில இன்னும் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவர் கடைசி காலங்கள்ல இந்த இஃப்திலாத் ஆகிருச்சு அப்படின்னா இந்த கொஞ்சம் குழம்பி போறது, அது எல்லாருக்கும் உள்ளதானே, அதாவது மாத்தி அறிவிக்கிற மாதிரி ஆகிருச்சு. அதனால வந்து அந்த சந்தர்ப்பம் குழம்புறதுக்கு முன்னாடி அறிவிச்சது பலவீனமானது, அதுக்கு புறம் அறிவிச்சது மிக பலவீனமானதுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்ப எனவே வந்து அந்த லைஸ் இப்னு அபி சுலைம் அங்க வாரதுனால அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் உண்டு. ரெண்டாவது அபு ஸுபைர் அன் ஜாபிர், அந்த ரிவாயத்தில் அபு ஸுபைர் அன் ஜாபிர், அபு ஸுபைர் அன் ஜாபிரை தொட்டு அறிவிச்சால் இந்த அபு ஸுபைர் வந்து முஹம்மது பின் முஸ்லிம் அவரோட பேர். அபு ஸுபைர் வந்து நம்ம அபு பக்கர் இந்த குனியை சொல்லுவாங்க. அபு ஸுபைர் வந்து முஹம்மது பின் முஸ்லிம், இவர் வந்து முதல்லிஸ். கொஞ்சம் முதல்லிஸ்ன்னு சொன்னா இந்த இரட்டடிப்பு செய்யுது, தத்லீஸ் அது பெரிய வகை. அப்ப அவர் வந்து அப்படி ஒருவர் அறிவிச்சா அன்னுண்டு அறிவிக்க கூடாது, அன்ஜாபின் அறிவிக்க கூடாது. எப்படி அறிவிக்கணும்? கால ஹத்தஸனா, எனக்கு சொன்னார், அவரை தொட்டுன்னது இது சரி வராது. முதல்லிஸ் ஒருவர் அறிவிக்கிற ஹதீஸ் எப்ப சஹீஹாக மாறும், ஒரு சஹீஹானவராக இருந்தா கூட எப்படி முதல்லிஸ் ஒரு நம்பகமானவராக இருப்பாரு, பலவீனமானவராக இருப்பாரு. ஒரு முதல்லிஸ் நம்பகமானவராக இருந்தா அப்ப கால ஹத்தஸனா எனக்கு ஜாபிர் அறிவித்தான்னு சொல்லணும், ஆனா அந்த இடத்துல அபு ஸுபைர் அன் ஜாபிர்னு சொல்றாரு. அப்ப எனவே அந்த இடத்துல அன்அனது முதல்லிஸ் அன்அனது அபி ஸுபைர் எனவே ரெண்டாவது வாய்ஃப், ரெண்டு வாயில லைஃப் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து அபு ஸுபைர் அன் ஜாபிர் தொட்டு புகாரி முஸ்லிம் ஹதீஸ் வருது, சஹீஹ் இல்ல, அதுக்கு சட்டம் வேற. அபு ஸுபைர் அன் ஜாபிர் தொட்டு புகாரி முஸ்லிம் வந்தா அதுக்கு சட்டம் வேற, சஹீஹ். அதே மாதிரி ஜாபிர் அபு ஸுபைர் லைத் இப்னு சஅதுடைய தரீக்ல வழியில வந்து அதுக்கு சட்டம் வேறு. மூணாவது சட்டம் தான் இது. இது வந்து பொதுவாக புகாரி முஸ்லிம் தவிர்த்து ஏனைய கிரந்தங்கள் அபு ஸுபைர் அன் ஜாபிர் தெளிவாக வராம சும்மா அன் போட்டு வந்தால் அது ஹதீஸ் லைஃபா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அபு ஸுபைர் வந்து ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்க இல்ல, திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சனதிலே பின்னி கொண்டு வராங்க, சஃப்வான தொட்டு அறிவிக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல அதுவும் பலவீனம் என்பதை காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த செய்தி வந்து பலவீனமானது. அப்ப நேரடியாக நம்ம பார்க்கும் பொழுது இதுல லைஸ் இப்னு அபி சுலைம் அவர் பலவீனமான, அதே மாதிரி வந்து இந்த அபு ஸுபைர் அன் ஜாபிர், அபு ஸுபைர் கால ஹதஸனா ஒருவேளை ரெண்டு பலவீனங்கள் இருக்குது, ஒரு பலவீனம் ரெண்டு பலவீனம் இருக்கிறதுனால தான் இந்த செய்தி பலவீனமானது நம்ம சொன்னோம். இதுதான் அந்த இதுல சுருக்கமான தெளிவு. இது சமமாக நிறைய விரிவான ஆய்வுகளும் இருக்குது. இதுதான் அந்த லைஃப்னு நான் சொன்னதுக்கு காரணம். வேற சில அறிஞர்கள் அதை சஹீஹ்னு சொல்றாங்க. அதுல அந்த சின்ன அதுல அந்த பார்க்கிறதுல ஒரு கடுமை போக்கு இருக்கும். புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ரெண்டு பேர் சமகாலத்துல வாழ்ந்தா ஹதீஸ வந்து நம்பகமானவராக ரெண்டு பேருமே இருந்தா எடுப்பாங்க. இமாம் முஸ்லிம், புகாரிக்கு அது சரி வராது. ரெண்டு பேரும் நம்பகமானவராக இருந்து ஒரே காலத்துல வாழ்ந்து சந்திச்சு ஆகணும், லிகா சாபித்தா இருந்தா தான் அவங்க ஹதீஸ் எடுப்பாங்க. புகாரி முஸ்லிம் ரெண்டும் சரியா இருக்கிறது. ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துல இமாம் புகாரி மேல போறதுக்கு காரணமே இதுதான். அந்த இதுல இந்த ஹதீஸ் சஹீஹ்ங்கிற விஷயத்துல என்ன, ரெண்டு பேர் நம்பகமான ஒருவர், இப்ப ஜாபர் அலி பாய் அஸார் பாய் ரெண்டு ஒரே காலத்துல வாழ்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் நம்பகமான ஆட்கள், ஆனால் நீங்க ரெண்டு பேரும் நம்பகமான ஆட்கள் ஒரே காலத்துல வாழ்றீங்க, உங்களை தொட்டு அவர் அறிவிக்கிறாருன்னா இமாம் முஸ்லிம் பார்வையில சஹீஹ். ஆனா இமாம் புகாரி பார்வையில அவர் இமாம் புகாரி சஹீஹ் புகாரிக்கு அந்த ஹதீஸை கொண்டு வர மாட்டார். ரெண்டு பேரும் சந்திச்சு பேசியிருக்கணும், துபாயில இத்தனை வருஷம் சந்திச்சாங்க பேசினாங்கன்ட்டு யாராவது ஒரு அறிஞர் தஹ்கீக் பண்ணியிருந்தா அது என்ன செய்யும், சஹீஹா இருக்கும். முடிச்சு கொடுங்க.